இந்த வருடம் நடைபெறவிருக்கின்ற உயர்தர பரீட்சையை 2 மாதங்களால் பிற்போடுமாறு தாக்கல் செய்த மனு இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி உயர்தர பரீட்சை ஆரம்பமாக இருக்கின்றது. இதனை 2 மாதங்களால் பிற்போடுமாறு சில மாணவர்கள் இணைந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொஹாந்தா அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோருடைய தலைமையிலே இன்று இந்த மனு தொடர்பிலான பரிசீலனை இடம்பெற்றது. இதன்போது விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்வதற்கு தீர்மானித்தனர். குறிப்பாக இந்த மனுவிலே உள்ளடக்கின்ற விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் போதுமான விடயங்கள் இல்லாமையினால் மனு தொடர்பிலான தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீதிபதிகள் தீர்மானித்திருக்கின்றார்கள். அதன்படி உரிய நேரத்தில் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏ-லெவல் பரீட்சை ஆரம்பமாகும். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவத்திலே கொழும்பு மற்றும் பிற மாவட்டங்களை சேர்ந்த சில மாணவர்கள் தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய விடயமாக அமைகின்ற விடயம் என்னவென்றால், டித்வா சூறாவளி உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களின் பொழுது மேலும் சில காரணங்களின் பொழுது பாடசாலை சில வேளை விடுமுறை வழங்கப்பட்டது. ஆகவே அதே போன்று கடந்த போக்குவரத்து அதாவது எரிபொருள் பிரச்சனை உள்ளிட்ட சில பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது வாரத்திலே ஒரு நாள் பாடசாலை நடைபெறவில்லை. அதனால் குறிப்பிட்ட அளவு பாடசாலை நாட்கள் நடைபெறாமையினால் தங்களுக்கு இந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஆயத்தம் மேற்கொள்வதற்கான காலம் போதாது என்று குறிப்பிட்டுத்தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் 2 மாதங்களால் நீடிக்குமாறு தான் இவர்கள் கோரியிருக்கின்றார்கள். இந்த மனுவினூடாக பரீட்சைக்கு தோற்றுவதற்கான நேரம் போதாது என்ற அடிப்படையில் இவர்கள் மனுவை தாக்கல் செய்திருந்தாலும் கூட பல முக்கியமான விடயங்கள் இந்த மனுவிலே தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த மனுவை தாக்கல் செய்த ஒரு மாணவர் சாதாரணமாக பாடசாலையிலே உயர்தர பரீட்சைக்கு செல்ல வேண்டி தோற்றுகின்ற மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு சாதாரணமாக 80% அட்டெண்டன்ஸ் வருகை இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்ற ஒரு மாணவன் 7% மாத்திரம்தான் பாடசாலைக்கு சென்றிருக்கின்றார். ஆகவே உண்மையிலே இந்த மனுவை எதற்காக தாக்கல் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி இதன் மூலம் உருவாகின்றது. ஏனென்றால் இந்த மாணவர்களின் பின்னால் யார் இருந்தார்கள் என்ற கேள்வி கூட தற்போது எழுகின்றது. இலங்கை ஆசிரியர் சங்கம் இந்த குற்றச்சாட்டை அண்மையிலே சுமத்தி இருந்தது. இந்த பரீட்சையை பிற்போட வேண்டிய தேவை மாணவர்களுக்கு அல்ல, டியூஷன் டீச்சர்ஸுக்கு தான் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் சுமத்தியிருந்தார்கள். என்றால் டியூஷன் கிளாஸ்லே ஆசிரியர்களுக்கு 2 மாதங்கள் பரீட்சையை பிற்போடுகின்ற பொழுது அவர்களுக்கு மேலதிகமாக செமினார் செய்ய முடியும், அதே போன்று பல கருத்தரங்குகளை செய்ய முடியும், வகுப்புகளை நடாத்த முடியும், மேலதிக வகுப்புகளை நடாத்த முடியும். ஆகவே பணத்தை அடிப்படையாக வைத்து சிலர் இந்த விடயத்திலே பின்புலமாக செயற்பட்டிருப்பதான குற்றச்சாட்டை இலங்கை ஆசிரியர் சங்கம் அண்மையில் சுமத்திருந்தது. இதிலிருந்து சில வேளை அந்த சந்தேகம் எல்லோருக்குமே எழுகின்றது. ஏனென்றால் பரீட்சையை 2 மாதங்களால் பிற்போடுமாறு கோருகின்ற ஒரு மாணவர் பாடசாலை நாட்களிலே 7 நாட்கள் மாத்திரம்தான் சென்றிருந்தால் உண்மையிலே உள்நோக்கம் என்ன என்ற பிரச்சனை எழுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்று நீதிமன்றத்திலே விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் இந்த மனுவை விசாரிக்காமல் தள்ளுபடி செய்ய தீர்மானித்திருக்கின்றது. எனவே ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஏ-லெவல் பரீட்சை ஆரம்பமாகும். நன்றி.